இப்போ எழில வந்து ஈஸ்வரி வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கோபி பேசுறது ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது இந்த சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, எழில் இந்த மாதிரி இந்த வீட்டோட நீ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே ஆசையாக தான் இருக்குது. அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். ஆனால் எனக்கு நினப்பு இருந்துச்சு. ஆனால் கோபி தான் கண்டிப்பாக எழில் இந்த வீட்டில் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு ஈஸ்வரி கோபி பின்னாடியே அப்படியே போகிறாங்க. உடனே வந்து பாக்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது, எழில் வந்து அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல செழியன் இனியா 2 பேருமே, ஏம்மா இப்படி சொல்கிற, சேர்ந்து இருக்கணும்னு உனக்கு ஆசையாக இல்லையா அப்படின்னு சொல்ல செழியன் சொல்கிறாரு, ஏதோ மனசில் வச்சுட்டு வேணும்னே தாம்மா நீ பண்ணுற அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணா நினச்சிக்கோ செழியா, எழில் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கோபி வந்து லெக்சர் எடுக்கிறாரு ஒரு பக்கம் பாக்யாவுக்கு. குடும்பன்றது ஒரு பூமாலை மாதிரி, அதில் பூ கொட்டிடுச்சு அப்படியே அந்த மாலைக்கு வந்து மரியாதையே இல்லை அப்படின்னு. உடனே அதுக்கு கரெக்டாக பாக்யா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் அதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு பாக்யா வந்து ஒரு பக்கம் போடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஈஸ்வரி தேன் கொடு மாதிரி குடும்பன்றது அப்போவே அவர் சொல்லுவார் அப்படி இப்படின்னு சொல்லி புருஷனை பற்றி ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்க செல்வி கரெக்டாக போடுறாங்க, கோபியை எங்கேயே தங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் பேசுது பார்த்தியா இது அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எழில் வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு, அதெல்லாம் இல்லை, நான் வந்து வர முடியாது, நான் ஒரு காரியத்தை வச்சு முடிக்கிற வரைக்கும் நான் அந்த வேலையில் தான் வந்து ஈடுபாடாக இருப்பேன், நான் வீட்டுக்கெலாம் வர முடியாது, முடிச்சதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம், நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னோன்னா கோபியும் எவ்வளோ சொல்கிறார், எழில் வந்துடா எங்கேயே இருக்கலாம்டா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து, பாப்பா அமிர்தா நீ எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பாக்யா வந்து கோபியை பார்க்குறதுக்கு வராங்க. ஸோ வந்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ வந்து பக்கத்துலேயே தான் இனியா உட்காந்துருக்காங்க. நாளைக்கு வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கோபியை கேட்குறாங்க. இனியாவுக்கு பிடிக்கவே இல்லை, இனியா மறைக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு மயூக்கு பர்த்டே. ஷிட் இடியட், நான் இந்த மாதிரி மறப்பேன்னு நினைக்கல, மறந்துட்டேன், சாரி ராதிகா அப்படின்னு சொல்ல, ராதிகா சொல்கிறாங்க, பரவாயில்ல கோபி, நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்ல கோபி திரு முழிக்கிறாரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, ஸோ வந்து ராதிகா வீட்டுக்கு வந்து கோபி போவாரா, இல்லை ஈஸ்வரி கண்டிப்பாக போக விட மாட்டாங்க, என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.